Good morning students. Today we are going to learn theorem number 2. Statement: suppose sequence Sn and sequence Tn are complex sequences and limit n tends to infinity Sn equal to S, limit n tends to infinity Tn equal to T, then A part limit n tends to infinity Sn plus Tn equal to S plus T, limit n tends to infinity C into Sn equal to Cs, limit n tends to infinity C plus Sn equal to C plus S, limit n tends to infinity Sn equal to S for any number C. Next C part, limit n tends to infinity Sn into Tn equal to St. Next D part, limit n tends to infinity 1 by Sn equal to 1 by S provided Sn not equal to 0, n equal to 1, 2, etc. and S is not equal to 0. Okay. So இந்த D வந்து கிடையாது, இதை கட் பண்ணிக்கோ. S வந்து not equal to 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு பார்ட்டு நமக்கு என்ன கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்டில் பாரு, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, லிமிட் n tends to infinity Sn equal to Sன்னு கொடுத்துருக்குறாங்க அண்ட் லிமிட் n tends to infinity Tn equal to Tன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம எழுதிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா கன்வர்ஜென்ஸ்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ கன்வர்ஜென்ஸுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, given epsilon greater than 0 there exists a positive integer. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் n1 அண்ட் n2 ரெண்டு இன்டீஜர்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? n1 அண்ட் n2 small n வந்து greater than or equal to capital N, that implies mod Sn minus S வந்து which is less than epsilon by 2. நம்ம இது வந்து நம்மளோட டெஃபினிஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று. சரியா? நெக்ஸ்ட் அதே மாதிரி n2க்கு பாசிட்டிவ் இன்டீஜர் n2 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், n greater than or equal to n2, that implies இதுக்கு Sn கொடுத்த மாதிரி இதுக்கு என்ன பண்ண போகிறோம், Tnன்னு கொடுக்க போகிறோம். சரியா? அப்போ mod Tn minus T வந்து which is less than epsilon by 2. இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறோன்னா ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்ததுனால அதுக்கு மேக்ஸிமம் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ சூஸ் n equal to maximum of n1, n2. தென் n greater than or equal to capital Nன்னா தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். சரி? மாடுலஸ் ஆஃப் Sn ப்ளஸ் Tn மைனஸ் S ப்ளஸ் T இதை இந்த பக்கம் எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து என்ன பண்ணுக்கிறோம், Sn ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் Sஐ வந்து நெக்ஸ்ட் எழுதிக்கிறோம். ப்ளஸ் Tn எழுதுகிறோம். மைனஸ் T இந்த மைனஸால் உள்ளாடி மல்டிப்ளை பண்ணால் தட் இஸ் மைனஸ் T. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், மாடுலஸை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ உனக்கு என்ன வரும், தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் Sn மைனஸ் S ப்ளஸ் மாட் Tn மைனஸ் T. ஓகே. இந்த வேல்யூ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக எழுதியிருக்கிறோம் which is less than epsilon by 2. இதோட வேல்யூ epsilon by 2. ஓகே. ஸோ அப்போ epsilon by 2 ப்ளஸ் epsilon by 2 that is equal to epsilon. ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதிலேருந்து mod Sn ப்ளஸ் Tn மைனஸ் S ப்ளஸ் Tயோட வேல்யூ என்ன சொல்லலாம், that is equal to இதை வந்து என்ன சொல்லலாம், which is இதை கட் பண்ணி which is less than epsilonட்டு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஃபார் ஆல் n greater than or equal to capital N. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தட் இஸ் இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம், அதுக்கு லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா லிமிட் n tends to infinity Sn ப்ளஸ் Tnோட வேல்யூ என்ன சொல்லிக்கலாம், தட் இஸ் S ப்ளஸ் T. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. நெக்ஸ்ட் பார்ட் அப்போ என்ன சொல்லலாம், லிமிட் n tends to infinity ஒன்லி எது மட்டும் எடுத்துக்கிறோம், Sn ஈக்குவல் டு Sn மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? நமக்கு செகண்ட் பார்ட்டு பி பார்ட்டில் வந்து Tn வந்து நமக்கு கொடுக்கல. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்லி Sn மட்டும் எழுதினா போதும். சி பார்ட்டு கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துக்கோ, லிமிட் n tends to infinity C into Sn ஈக்குவல் டு Csn தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அங்கே தேர் இஸ் நோ Tn. ஓகே. ஸோ ஒன்லி நம்ம அப்போ என்ன எடுத்தால் போதும், Sn மட்டும் வந்து கிவன் கொடுத்துருக்கிறதுலேருந்து எடுத்து எழுதினா போதும். ஓகேவா? ஸோ அதனால் நான் லிமிட் n tends to infinity
எஸ்என் ஈக்குவல் டு எஸ்ன்னு எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ அதோட டெஃபினிஷன் பாரு. கிவன் எப்சிலான் கிரேட்டர் தேன் 0 தேர் எக்ஸிஸ்ட் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர். நான் ஒரே ஒரு என் மட்டும் எடுத்ததுனால பாசிட்டிவ் இன்டீஜர் என் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, பாசிட்டிவ் இன்டீஜர் என் சச் தட் mod Sn minus S which is less than epsilon divided by modulus of C. நம்ம அதில் Cன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த குவான்டிட்டியை வந்து எப்சிலான் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் Cன்னு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? now that implies C into Sn minus C into S. இப்போ நம்மளோட அப்போ கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம ஆட் பண்ணி எழுதுகிறோம். C into Sn minus Cs that which is less than epsilon by which is less than ஒரு நிமிஷம் இது இப்படி எழுதக்கூடாது. which is less than mod C into Sn minus S. ஓகேவா? அந்த சியை வந்து நம்ம காமனாக ப்ராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துக்கிறோம். ஓகேவா? mod Sn minus சியை நம்ம எப்படி எழுதிக்கிறோம்? which is equal to, இது லெஸ் தான் கிடையாது, which is equal to mod Z into Sn minus Sன்னு எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா mod C into Sn minus Csஸை வந்து that is equal to தனித்தனியாக மாடுலஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சிக்கு தனியாக, இதுக்கு தனி மாடுலஸ். சரி, அப்போ நமக்கு இது என்ன ஆகிடும்? ஸோ that is which is equal to this one. Okay, next this value is less than mod C into epsilon divided by modulus of C. Okay, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படி, ஏன்னா இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி எடுத்து எழுதியிருக்கிறோம். எது? எப்சிலான் இன்டு மாடு சி. அந்த வேல்யூ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க. அப்போ இது மாடு சி இன்டு இதோட வேல்யூ வந்து எப்சிலான் டிவைடட் பை மாடு சி. ஓகே, ஸோ அப்போ நமக்கு மாட் சியை நமக்கு கட் ஆகிட்டோன்னா நமக்கு அப்போ கிடைக்கிறது என்ன? ஒன்லி விச் இஸ் லெஸ் தென் எப்சிலான். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம்? லிமிட் n tends to infinity C into Sn equal to Csன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்சோ given epsilon greater than 0 there exists a positive integer n such that that implies mod Sn minus S which is less than epsilon. ஓகே, now இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா லிமிட் n tends to infinity C into Sn equal to Csன்னு சொல்லணும். அப்புறம் லிமிட் n tends to infinity C plus Sn equal to C plus Sன்னு சொல்லணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் அதில் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் பார்ட்டுக்குள்ளது பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ அந்த டெஃபினிஷனை எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அப்போ என்ன பண்ணணும்? நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து கொடுத்துக்கணும் மாடுலஸ் வேல்யூ. ஓகே, அப்போ C plus Sn minus C plus S. அப்போ இந்த C plus லிமிட் n tends to infinity this value equal to this தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறத ஞாபகம் வச்சுட்டு இங்கே மாடுலஸ் வேல்யூ கொடுத்துக்கணும். அப்போ மாடு C plus Sn minus C plus S. ஓகே, that is equal to அப்போ எப்படி எழுதிக்கலாம்? mod C plus Sn மைனஸ் அல்ல உள்ளாட்டி மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு இந்த சியும் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது mod Sn minus S கிடைக்கும். ஆல்ரெடி mod Sn minus Sோட டெஃபினிஷன் படி என்ன எழுதிக்கிறோம்? which is less than epsilon எழுதியிருக்கிறோம். ஸோ நமக்கு இதோட வேல்யூ இப்போ which is less than epsilon கிடைக்குது. ஸோ இதை நம்ம ஃபைனலாக எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? லிமிட் n tends to infinity C plus Sn equal to C plus Sன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது நம்மளோட செகண்ட் பார்ட். ஓகே, தேர்ட் பார்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டு C பார்ட்டு நமக்கு என்னென்னா Sன்னும் இருக்குது Tன்னும் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்னென்னா லிமிட் n tends to infinity Sn into Tn that is equal to Stன்னு தான் ப்ரூஃப் பண்ணணும். சரியா? அப்போ நீ ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அங்கே Sன்னும் எடுத்து எழுதிக்கோ, Tன்னும் எடுத்து எழுதிக்கோ. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து கிவன் எப்சிலான் கிரேட்டர் தேன் 0 தேர் எக்ஸிஸ்ட் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போ எத்தனை வரும்? Sன்னும் Tன்னும் இருந்தால் எத்தனை வரும்? 2 பாசிட்டிவ் இன்டீஜர். சரியா? n1 and n2 such that n greater than or equal to n. இதுக்கு வந்து நான் தனியாக கொடுத்துக்கிறேன் Sn minus S which is less than இந்த வேல்யூஸ் அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? mod வந்து இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எப்சிலான்
அண்டு அதே மாதிரி செகண்ட் ஒன்றுக்கு வந்து tn மைனஸ் டி வந்து விச் இஸ் லெஸ் தேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எப்சிலான். ஸோ அப்போ n ஈக்குவல் டு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு அப்போது என்ன மாடுலஸ் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். இதோட வேல்யூ ஆல்ரெடி உனக்கு தெரியும். இதோட வேல்யூவை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கிது, விச் இஸ் லெஸ் தேன் எப்சிலான்னு கிடைக்கிது. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ணுறோம். சரியா? அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி Sn மைனஸ் எஸ் இன்ட்டு tn மைனஸ் டி ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா limit n tends to infinity Sn minus s ஓட value 0. okay, so therefore limit n tends to infinity அப்போ என்னவா இருக்கும், t into Sn minus s ஓட வேல்யூ 0. இது எதை படி சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு b பார்ட்டில் வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், b பார்ட்டு படி ஒரு கான்ஸ்டன்ட் இன்டு Sn இருந்துச்சுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்ட்டு நமக்கு அங்கே ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கோம். சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுபடி இதை எழுதிக்கிறோம். சரியா? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி t into Sn minus s ஓட வேல்யூ வந்து 0. ஆல்சோ we have limit n tends to infinity s into tn minus t ஓட வேல்யூ 0வாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு அப்போ Sn minus s into tn minus t. ஓகே, ப்ளஸ் s into tn minus t ப்ளஸ் t இன்டு Sn மைனஸ் எஸ் இவ்வளோ வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு லிமிட் அப்ளை பண்ணுறோம். அப்போ இதுக்கு வந்து லிமிட் அப்ளை பண்ணுறோம், அப்புறம் இதுக்கு லிமிட்டு, அப்புறம் இதுக்கு லிமிட்டு, அப்புறம் இதுக்கு லிமிட்டு, இவ்வளோத்துக்கும் லிமிட் அப்ளை பண்ணுறோம். சரியா? ஸோ லிமிட் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு அப்போ என்ன கிடைக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 0. ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து அப்போ என்ன கிடைக்கும், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி Sn into tn ஈக்குவல் டு st. இந்த இவ்வளோத்துக்கு மீன் பண்ணி சொல்கிறோம். ஓகேவா? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி Sn ஈக்குவல் டு st. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய இது சி பார்ட்டு. நெக்ஸ்ட் டி பார்ட்டு பாரு. டி பார்ட்டு வந்து நமக்கு மோட்லெஸ் ஆஃப் 1/Sn மைனஸ் 1/Sn. ஓகேவா? ஸோ 1/Sn மைனஸ் 1/s நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுல 1/s இருக்குது. ஓகேவா? இதை எஸ்ன்னு கரெக்ட் பண்ணிக்கோ. 1/Sn மைனஸ் 1/s தட் இஸ் ஈக்குவல் டு மோட் Sn. இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கிற அப்போ Sn எஸ் கீழே டினாமினேட்டரில் வரும், நியூமரேட்டர் வேல்யூ Sn மைனஸ் எஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தட் இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூஸுக்கு தனித்தனியாக மாடுலஸ் கொடுத்துக்கிறோம். அப்போ மோட் Sn இன்ட்டு மோட் எஸ், நியூமரேட்டர் இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ டேக் எப்சிலான் ஈக்குவல் டு மோட் எஸ் டிவைடட் பை 2 அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். சின்ஸ் ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி Sn ஈக்குவல் டு எஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு பேஸ் பண்ணி நமக்கு டெஃபினேஷன் எழுதுகிறோம். தேர் எக்ஸிஸ் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர் n such that mod Sn minus s less than mod s divided by 2 for all n greater than or equal to n. ஓகே, நெக்ஸ்ட் அப்போ mod Sn வந்து நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு மோட்லெஸ் ஆஃப் எஸ், மோட்லெஸ் ஆஃப் Sn மைனஸ் எஸ் ப்ளஸ் எஸ், இந்த ரெண்டையும் ஒரு ஆட் பண்ணி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, மோட் Sn வந்து எப்படி எழுதுகிறோம், மோட் Sn அப்புறம் ஒரு எஸ்ஸை ஆட் பண்ணுறோம், ஒரு எஸ்ஸை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். நமக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தட் இஸ் ஈக்குவல் டு மோட் எஸ் வந்து தனியாக எழுதுகிறோம், மைனஸ் எஸ் மைனஸ் எஸ்ன்னு தனியாக எழுதியிருக்கிறோம். ஓகே, ஸோ விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மோட் எஸ். அப்புறம் தனித்தனியாக என்ன பண்ணியிருக்கிறோம், என்ன பண்ணோம், மாடுலஸை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் தட் இஸ் கிரேட்டர் தேன் மோட் எஸ் மைனஸ், அடுத்து இந்த டேர்ம் என்ன பண்ணுறோம், எஸ் மைனஸ் எஸ்ன்னு வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா எப்படி எழுதுகிறோம், மோட் எஸ்
டிவைடட் பை 2 ஆல்ரெடி வந்து நமக்கு எழுதி வச்சுருக்கிறோம் சரியா, எஸ் மைனஸ் எஸ்என்னோட வேல்யூ. ஸோ இது விச் இஸ் கிரேட்டர் தான், அப்போ இந்த வேல்யூ மட்டும் இங்கே எழுதிக்கிறோம் ஓகேவா. இதை வந்து விட்டுட்டு ஒன்லி திஸ் வேல்யூ மட்டும் எழுதிக்கிறோம் ஓகே. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிக்கலாம், அப்போது mod Sn greater than mod S divided by 2. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், 1/mod Sn. அப்போ என்ன வரும், கிரேட்டர் தேன் இருக்கிறது இது என்னவா மாறும், இது லெஸ் தேனாக மாறும் சரியா. சிம்பிளை மாற்றிக்கும், லெஸ் தேன் 2 டிவைடட் பை mod S ஓகே. இதுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து since limit n tends to infinity Sn equal to S, there exists a positive integer n1 such that mod Sn minus S which is less than epsilon into mod S the whole square divided by 2ன்னு எழுதிக்கிறோம் ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நவ் இதுக்கு வந்து 1/Sn மைனஸ் 1/S, இது Sn கிடையாது 1/S, கரெக்ட் பண்ணிக்கோ. 1/Sn minus 1/S that is which is less than epsilon into mod S the whole square divided by 2 into 2 divided by modulus of S into modulus of S ஓகே. ஸோ இது என்ன பண்ணிக்கிறோன்னா, சிம்பிளிஃபிகேஷனுக்காக நம்ம இந்த மாதிரியெல்லாம் எழுதிப்போம் ஓகேவா. mod S square divided by 2 into 2 divided by mod S into mod S okay. So that implies 1 divided by Sn minus 1/S which is less than epsilon. மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும், which is less than epsilon. ஸோ ஹென்ஸ் இதுலேருந்து என்ன சொல்லலாம், லிமிட் n tends to infinity 1/Snோட வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 1/S ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு எத்தனை பார்ட்டு மொத்தம், 4 பார்ட்ஸ், ABCD 4 பார்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த தியரம் வந்து அடுத்த கிளாஸில் பார்த்துப்போம் ஓகே.